இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, வாழ்வின் அர்த்தங்களை உணர்ந்து கொள்ள வார்த்தையின் சில அற்புத நிகழ்வுகள் நடைபெறுகிறது. துன்பத்தின் தூசியில் நம்பிக்கையின் நாற்று. பார்த்தீங்களா? துன்பத்தின் தூசியில் நம்பிக்கையின் நாற்று எவ்வாறு வளர்த்தெடுக்கப்படுகிறது என்ற மேன்மையை வார்த்தை என்று சொல்லித்தர விளைகிறது. வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, இன்றைய வாசங்கள் நமக்கு ஒரு உயிரோட்டமான உண்மையை வெளிப்படுத்துகின்றன. துன்பம் நம்மை மூடும் தூசி அல்ல, அது நம்பிக்கையை முளைக்கச் செய்யும் மண் என்பதை இன்று நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். திருத்தூதர்கள் செயல்களில் நம்பிக்கையாளர்கள் துன்பத்தால் சிதறி போறாங்க. மனிதரின் பார்வையில் அது சோகமான சிதறல், ஆனால் இறைவனின் திட்டத்தில் அது விதைக்கப்பட்ட நாற்று என்பதை நான் உணர்கிறேன். அவர்கள் ஓடிய இடமெல்லாம் நற்செய்தி முளைத்தது. தூசியில் விழுந்த விதை மறைந்தது போல தோன்றினாலும் அது அழிவல்ல, அது உயிர் பெறும் ஆரம்பம் என்பதை தெளிவுபடுத்துகிறது. தமிழ் சிந்தனை அழகாக நமக்கு ஒரு உண்மை உணர்த்தும். மண் குலைந்திடின் முளை உதிக்கும். அதுபோல நம் வாழ்க்கை குலைந்த தருணங்களிலே இறைவன் நம்முள் புதிய நம்பிக்கை விதைக்கிறார். துன்பம் ஒரு தடையாக இல்லை, அது இறைவனின் தொடக்கமாகும். இப்போ மண்ணை குலைச்சி சேற்ற குலைத்தாதாங்க முளைத்து உதிக்கும். அதனால்தான் வாழ்க்கையில் பல தருணங்களில் குலைந்த வாழ்க்கையில் நம்பிக்கை இறைவன் விதைக்கிறார். நற்செய்தியை நாம் பார்க்கிறோம். நானே உயிருள்ள அப்பம், என்னிடத்தில் வருகிறவர் பசியிறான் என்று சொல்லுகிறார் இறைவன். இன்றைய மனிதன் வெளியில் நிறைந்தாலும் உள்ளத்தில் பசியோடு இருக்கிறான். அவனுடைய தேடல்கள் பல இருக்கின்றன, பணம், புகழ், உறவுகள். ஆனால் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் பசியை நிறைவேற்றுவது ஒரே ஒருவர், உயிரின் அப்பமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். தூசி படிந்த பாதையில் நடந்தாலும் நம்பிக்கை முளைக்கும் இதயம் இருந்தால் போதும் என்பதை நாம் அனைவருமே சிந்தித்து செயல்படவே வார்த்தை என்று சொல்லுகிறது. கடலளவு செல்வம் கொண்டாலும் கண்ணின் தாகம் தீருமோ? கருணை தரும் கண்ணே உள்ளம் தாகம் தீர்க்கும். அதாவது வெளிப்பொருள் அல்ல, உள்பொருள்தான் மனிதனை நிறைவு செய்கிறது என்பதை அழகாக என்று உணர்த்தப்படுகிறது. உழுதிடின் நிலம் பழிக்கும், உடைந்திடின் உயிர் மலரும். உடைப்பு இல்லாமல் உள்நிலை வளர்ச்சி இல்லை, சிதறல் இல்லாமல் நம்பிக்கையிலே வார்த்தை பரவலாக இல்லை என்பதை அழகாகவே உணர்த்தி காட்டப்படுகிறது. எனவே நாம் அனைவருமே சிந்தித்து செயலாக்கப்படுத்த வார்த்தையும் இன்று அழகாகவே உணர்த்துகிறது. அதாவது மண் உழுதால் தான் விதை முளைக்கும். அதாவது உடைப்பு இல்லாமல் வளர்ச்சி இல்லை. நம் வாழ்க்கையிலும் கட்டிடங்கள் நம்மை அழிக்க வரவில்லை. அதாவது கட்டிடங்கள்னா கஷ்டங்கள்னு சொல்லுவாங்க. கட்டிடம் போல கஷ்டங்கள் கட்டி வைக்கப்படுகிறது. நம்முள் மறைந்திருக்கும் அர்த்தத்தை வெளிக்கொணரவே வருகிறது என்பதை ஒருபோதுமே நாம் மறைந்து விடக்கூடாது. மன அழுத்தம், உறவுகளின் வெற்றிடம், அடையாள குழப்பம் கூட சொல்லலாம். இது எல்லாவற்றையும் நிரப்ப முயற்சிக்கிறோம். ஆனால் கடவுள் உள்ளத்தின் பசியை உலகம் அல்ல, உயிரின் அப்பம்தான் நிறைக்கும் என்பதை தெளிவாக நமக்கு உணர்த்துகிறார். ஆகவே உங்கள் துன்பங்களை சாபமாக நினைக்காதீர்கள், அது நாற்று விதைக்கப்படும் நிலம். சிதறிய சூழ்நிலைகளில் நம்பிக்கையோடு வாழுங்கள். உங்கள் வாழ்க்கை சாட்சியாகட்டும். உலகம் தரும் தற்காலிக நிறைவை விட இயேசுவை தினம் தேடுங்கள். துன்பத்தின் தூசி உங்களை மூட வரவில்லை, அது உங்களை முளைக்க செய்ய வந்துள்ளது. சிதறிய வாழ்க்கை கூட இறைவனின் கையில் விதையாகி நம்பிக்கையின் ஆற்றாக மாறும்.
உயிரின் அப்பத்தை அணுகும் உள்ளம் எந்த தூசியிலும் தலைக்க துவங்கும் என்பதை மறவாமல் வாழ்வோம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, உமது அன்பின் அர்த்தங்களை உணர்ந்து வாழுகிற மனிதர்களாக நாங்கள் எப்பொழுதுமே தழைக்கிற நாற்றாகவும் விதைக்கப்பட்ட விதையாகவும் அனைத்தையும் ஏற்று வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.